மதுரையில கற்பாயூரணி பக்கத்துல கல்மேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சுங்க. கல்மேடு ஒத்த வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஏரியா வந்து கல்மேடுன்னு சொல்லக்கூடாதுங்க, கல் பள்ளம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த மலையை தோண்டி பள்ளமாக்கி ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குங்க அந்த ஏரியாவே. அந்த வழியில வர்ற வண்டியா இருக்கட்டும், இல்ல ஆடு மாடா இருக்கட்டும், இல்ல மனுஷங்களா இருக்கட்டும், தவறி விழுந்து எத்தனை உசுறு போச்சோ தெரியல. ரோட்டு மேல லெப்ட் ரைட் ரெண்டு ஏரியாலையுமே ஒரு தடுப்பு கூட இல்லைங்க. அவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு. வருங்காலங்கள்ல வந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம நல்ல சொத்துக்களை சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற இயற்கை வளங்களையாச்சு நல்ல முறையில விட்டுட்டு போனா கூட போதுங்க. இப்ப உள்ள பண தேவைக்காக இருக்கிற இயற்கையை பூரா வெட்டி அழிச்சு அது ஒரு பக்கம் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஏதோ நடந்துருச்சு. இனிமே நம்ம வந்து மலைகளை உருவாக்க முடியாது. ஆனா இருக்கிற உயிர்களுக்காச்சும் ஒரு பாதுகாப்பா அதை சுத்தி உள்ள அந்த பள்ளத்தை சுத்தி பள்ளத்துக்குள்ள யாரும் விழுந்துடாத அளவுக்கு ஒரு வேலியோ ஒரு தடுப்பு சுவரோ ஏதோ ஒரு காங்கிரீட் பிளாக்கோ ஏதோ ஒன்று வைக்கலாம்ல. அதை பார்க்கவே பயமா இருக்குங்க. ஒரு கல்லை தூக்கி போட்டாலே உள்ள விழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிதாங்க ஒண்ணா கொள்ளையடிச்சு கடைசி இயற்கை வளங்களை பூரா அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்க. தயவு செஞ்சு இயற்கை அழிக்காதீங்க.